அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்புள்ளம் கொண்ட ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேன் கடவுள் பாதை ஜோதி மனோகர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் காணப்போகிறது திருவருட்பாவில் நம்முடைய திருவருட் பிரகாச வள்ளலாருடைய வரலாற்று குறிப்பு பற்றி. அந்த காலத்தில் இருந்த கலெக்டர், பிரிட்டிஷ் கலெக்டர், அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சவுத் ஆர்கா டிஸ்ட்ரிக்டில் கடலூர், அந்த கெசட்டில் இருக்குது. அதை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். 1878 ஆண்டில் 1878 இயர், அப்பொழுது நம்முடைய திருவருட் பிரகாச வள்ளலாரை பற்றி ஒரு குறிப்பு, வரலாற்று குறிப்பு அங்கே கடலூர் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்குது. அது என்ன சப்ஜெக்ட் இருக்குதுன்னு, என்ன கொடுத்துருக்காங்க, அதை பற்றி விவரமாக நாம் இப்பொழுது அந்த குறிப்பின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஜே.எஸ். காஸ்டின் ஐசிஎஸ் தென்னார்காடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் வெளியிடப்பட்டது. 2ஆம் பதிப்பானது 1906 ஆண்டில் டபிள்யூ பிரான்சிஸ் தென்னார்காடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் வெளியிடப்பட்டது. தென்னார்காடு மாவட்ட அரசிதழ் பக்கம் 316 317 வெளியானது. அதாவது கவர்மெண்ட் கேசட். இது பிரிட்டிஷ் தான் அப்போ பீரியட் இருந்தாங்க. அந்த கலெக்டர், பிரிட்டிஷ் கலெக்டர், அவர் திருவருட் பிரகாச வள்ளலாரை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அங்கே கெசட் மூலிமா அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. பார்வதிபுரம் மேற்படி இவ்வூரானது விருத்தாச்சலம் நெடுஞ்சாலையில் கடலூரிலிருந்து தென்மேற்கில் 23 மைலில் அமைந்துள்ளது. சுமார் 1189 மக்களை கொண்டது. மேற்படி இவ்வூரானது ராமலிங்க சுவாமிகளுக்கு தொடர்பு உடையதாகும். அவர் தற்கால அருளாளர்கள் வரிசையில் ஓர் அற்புதமான முன்னோடி ஆவார். மேலும் அவருடைய அடியவர்கள் அவரை கடவுளாகவே மதித்தார்கள். அவர் சிதம்பரம் வட்டம் மருதூரில் 1823 வேளாளர் குடும்பத்தில் பிறந்து எளிய சூழ்நிலையில் வாழ்ந்தார். அவர் சிறு வயதிலேயே பாடல்களை இயற்றக்கூடிய அற்புதமான ஆற்றலை பெற்றிருந்தார். அவருடைய பாடல்களே அவரை பிரசித்தி பெற்றவராய் வெளிக்காட்டியது. அப்பாடல்கள் அனைத்தும் அருள் நெறியை போதிப்பனவாகவே இருந்தன. ஒரு சில பாடல்கள் பண்டைய சைவ சமய அருளாளர்களால் பிரசித்தமாக பாடப்பட்ட தேவாரம், திருவாசகம் போன்றவை. சைவ தலங்களாகிய சென்னைக்கு அருகிலுள்ள திருவொற்றியூர், திருத்தணி மூலையவற்றில் கோயில் கொண்டிருக்கும் தெய்வங்களின் அருள்புகழை பற்றியதாகும். இன்னும் மற்ற பாடல்கள் மேலான அருள் அனுபவ வாழ்க்கையின் விளக்கங்களை கொண்டவனவாகும். இப்பாடல்களே அவரை காலப்போக்கில் அருளியல் வழிகாட்டியாகவும் அருட்குருவாகவும் கருதும்படி செய்தன. அவர் தெற்குள்ள பிரசித்தமான பல திருத்தலங்களை தரிசித்து வழிபட்ட பின் பார்வதிபுரத்துக்கு அருகிலுள்ள கருங்குழியில் நிரந்தரமாக உரையத் தொடங்கினார். உண்மையிலேயே அவருடைய செல்வாக்கு உச்ச நிலைக்கு சென்றதற்கு சான்று அவரை போற்றி வாழ்ந்தவர்களும் அவருடைய அடியவர்களும் மேலான தரத்தில் இருந்த அரசு உயர் அதிகாரிகளும் அவரை எப்போதும் பிரியாமல் உடன் இருப்பதற்காகவே தங்களுடைய இருப்பிடத்தை அவருடைய நெருங்கிய சமீபத்தில் அமைத்து கொண்டனர் என்பதாம். அவர் சுமார் 1872 பார்வதிபுரம் எனும் வடலூரில் ஓர் அற்புதமான எண்கோண வடிவில் ஞான சபையை மேல் கவிந்த செப்பு தக்கட்டினால் கூடாரம் போன்ற கூரையுடன் அன்பர்களின் முயற்சியால் அமைத்தார். இங்கிருந்து பார்த்தால் சிதம்பரம், தில்லை நடராஜர் கோயில் 4 கோபுரங்களும் தெரியும் என்பதற்காகவே இவ்விடம் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. இது ஒரு சாதாரண கோயில் அல்ல. ஏனெனில் அதன் வழிபாட்டு முறைகள் வழக்கமான வழிபாட்டு முறைக்கு அப்பாற்பட்டது. மேலும் ராமலிங்க சுவாமிகள் தம்முடைய அடியவர்களுக்கு உபதேசித்தாவது, இறந்தவர்கள் திரும்பவும் எழுந்து நம்முடன் இருக்க பார்ப்போம். ஆகையால் இறந்தவர்களை எரிக்காமல் சமாதியில் வைக்க வேண்டும் என்றார். இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். இந்த நம்பிக்கையில் பல பிராமணர்களும் கூட இறந்தவர்களை எரிக்காமல் புதைக்க தொடங்கினார்கள். மற்றும்
மற்ற கிராமங்களில் இறந்தவர்களை எரிக்காமல் வடலூருக்கு கொண்டு வந்து சமாதி வைத்தார்கள். ராமலிங்க சுவாமிகள் 1874 மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாலையில் உள்ள ஓர் அறையில் திருக்காப்பிட்டுக் கொண்டார். அவ்வறையில் சுவாமிகள் சிவ அனுபவ நிஷ்டையில் இருப்பது வழக்கம். அதனால் தன்னுடைய தொண்டர்களை இவ்வறையை கொஞ்ச காலம் திறக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அதன் பிறகு அங்கு அவ்வறையில் அவர் காணப்படவில்லை. அவ்வறை இன்று வரை பூட்டியுள்ளது. அவர் தன்னுடைய ஆண்டவராகிய அருட்பெருஞ்சோதியுடன் அற்புதமாக கலந்து விட்டார் என்றும் பக்குவப்பட்ட காலத்தில் மீண்டும் அன்பர்களுக்கு வெளிப்பட்டு அருள் புரிவார் என்றும் சொல்லப்படுகிறது. ராமலிங்க சுவாமிகள் அருளாளர்கள் மரபில் திருக்கூட்ட தலைவர் என்று அவரே உரிமை கொண்டாடுவது பற்றிய சிந்தனை எப்படியாயினும் சரியே. அவரால் பாடப்பட்டு வெளியிடப்பட்ட பல பாடல்களை படித்துணர்ந்து அதன் தரத்தின் உண்மையறிந்த உயர் நீதியுடைய பெரியோர்கள் பலரும் பொதுவாகவே இவ்வுண்மையை ஒப்புக்கொண்டு உள்ளனர். அன்றியும் இயல்பாகவே அப்பாடல்கள் மிக உயர்ந்த தரத்திலும் மேலான அருள் தன்மையையும் உடையனவாகும். வள்ளலார் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகளின் சரித்திரமானது இணை வருங்கால அருள் நெறிக்கு வளர்ச்சிக்கு வழிகாட்டும் என்பது மதிப்புடன் குறிப்பிடத்தக்கதாகும். இப்படிக்கு JS காஸ்டின் ICS மாவட்ட ஆட்சித்தலைவர் தென்னார்காடு. Extract from page 316-317 of Madras District Gazettes, South Arcot District by W. Francis ICS, published in 1906. இது ஆங்கிலத்தில் இந்த கெசட் இருக்கிறது. அதனுடைய தமிழாக்கம் தான் இப்பொழுது நமக்கு வந்திருக்கிறது. அதுதான் நாம் இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.